அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடிய இந்த பிளவு வருஷத்தினுடைய இறுதி பகுதியான இந்த மாதம், அதாவது மார்ச் 15 முதல் ஏப்ரல் 14 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலம்தான் இந்த பங்குனி மாதம். பிளவு வருடம் சுகமாக முடிவதற்கு ஏற்ற அமைப்புக்குள் கொண்டுதான் இந்த ராசி மண்டல சுழற்சிகளை செய்திருக்கிறார் பகவான். இந்த காலகட்டத்தில் ராகுவும் பெயர்வார். பங்குனி மாதத்தில் ராகு பெயர்றது பெரிய விஷயம் இல்லை. அது பெயர்ந்து ராகுவோட புதன் பின்னாடி போய் உட்கார்ந்து அமருவார் மேஷத்தில். அதோட அதிசயம் என்னென்னா, கும்பத்தில் எல்லாம் போய் கூடிடுவாங்க. மகரத்தில் செவ்வாயும் சனியும் உட்கார்ந்துருப்பார். கும்பத்தில் 1 by 1 போய் மெதுவாக குருவும் சுக்கிரன் இருப்பாங்க. செவ்வாய் பின்னாடி சேருவார். அதற்கு முன்னாடி செவ்வாய் சனியும் ஒன்றா உட்கார்ந்து என்ன பேசுவாங்கன்னு தெரில. நமக்கு ஒரு கலக்கம்தான். அதே சமயத்தில் கும்பத்தில் சுக்கராச்சாரியார் குரு இவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரில நமக்குள்ள. அதே நேரத்தில் ராகு பெயர்ந்து பங்குனி 7ஆம் தேதி ராகு பெயர்ந்துருவார். பங்குனி 7ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் 21ஆம் தேதி மார்ச் மாதம் வரும். அங்கிருந்து நேர ஒரு கிளான்ஸ் பார்ப்பார். பின்பக்க பாறை 3ஆம் பாறை கும்பத்தை பார்க்கும்போது குருவும் சுக்கிரன் இருப்பாங்க. பின்னாடி செவ்வாய் வருவார். சுக்கிரர் அந்த புதன் அதற்கு முன்னாடியே பேசி முடிச்சுட்டு மீனத்தில் இருக்கிற சூரியனோடு சேர்ந்துப்பார். அதுக்கு என்ன விஷயம் பேசி முடிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ராகு நின்ற வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இத்தனை நடக்கிறது மேஷத்துக்கு. அதாவது எதிர்பார்க்க முடியாத ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அப்படி சொல்லுவாங்கள்ல. நம்ம நாட்டு அரசியல்லேருந்து ஒரு மாற்றங்கள் வரும். நம்ம வீடு சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயம் பல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லா அபிவிருத்திக்கு தான். சண்டை பூசல்லாம் ஓஞ்சி அமைதியான ஒரு நல்ல காலம் பிறக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கு. ஆஃப்டர் வார் அப்படி சொல்லுவாங்களே, ரிக்ளைமேஷன் ஆஃப் ப்ராசஸிங் சொல்லுவாங்களே இங்கிலீஷில். அது மாதிரி நம்ம வாழ்க்கை சீர்பட அமைப்பு கொடுப்பார். கொந்தளிப்புகள் இருக்கும். அது நல்லதுக்கு தான். அதெல்லாம் ஒரு சீரான அமைப்பு, நல்ல கட்டுப்பாடல் சமுதாயம் உண்டாகும். ஏற்றமான வாழ்க்கை தரும், மனமான வாழ்க்கை தரும், சுகமான வாழ்க்கை தரும், நோயற்ற சமுதாயம் உண்டாக்கும். வீண் பிணக்குகள்லாம் நீங்கும். ஒரு டாக்டர்கிட்ட போய் வியாதி சொஸ்தமாக இருதுன்னா அது உண்டான வலிகளுக்கு பிறகு தானே எல்லாமே நீங்கும். அதை போல தான் இந்த ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த பீரியடில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது 26ஆம் தேதி மார்ச்சிலேருந்து 13ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் உள்ள காலத்தில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் அவர்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படும். புதிய ஜீவனங்களில் போவாங்க, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, கூட்டு வியாபாரம் ஆரம்பிப்பாங்க, பழைய இதில் மூடின போனது இது மறுபடியும் திறப்பாங்க. இத்தனை விஷயங்கள் பலவிதமான ஏற்றங்களை தரும். திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். குழந்தையே இல்லாதவர்கள் திருப்பி குழந்தைகள்லாம் வரும். பாக்கியங்களாக சொத்தே கோட்டை விட்டு நின்று திருப்பி தானாக சொத்துக்கள் புதுசாக சேரும். நிறைய நிர்வாகத்துறை மாறும். இதெல்லாம் வரும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ப்ரமோஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். ஒதுக்க விட்டவங்களாம் மறுபடியும் கூடி நல்லா அனுபவிப்பாங்க. இத்தனை வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது தன்னம்பிக்கை, சுயமான ஒரு வாழ்க்கை அமைப்பு, நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கிடைச்சிருக்காங்க. இந்த குருவும் இந்த பங்குனி மாத கடைசியில் 30ஆம் தேதி மீனத்துக்கு போவார். அங்கே புதனோடு கூடியிருப்பார். சூரியன், புதன், குருவும் இருப்பார். அதற்கு பிறகு புதன் மேஷத்துக்கு போயிடுவார். மேஷத்துக்கு போகக்கூடிய புதனானவர் இந்த பங்குனி மாத கடைசி 20ஆம் தேதி தான் போகிறார். ரொம்ப திருப்திகரமான ஒரு வாழ்க்கை அமைப்பும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் குரு மறைவாக தான் இருக்கார். ராகுவுக்கு மறைவாக இருக்கிறதுனால அருமையாக இருக்கும். அந்த புதனோட ராகு இருக்கும் காலம் பின்னாடி வரக்கூடிய அமைப்பில் எந்தவித மாற்றம் இருக்க அடுத்த அந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். தனி ராகு என்றைக்குமே பிரச்சனைக்கு உண்டாகும். அதனால் பின்னாடி செவ்வாய் போய் மேஷத்தில் இருந்தால் கூட புதன் அது வரைக்கும் இருப்பார். அதான் பெரிய செவ்வாய் ரிஷபத்துக்கு போகிற பிறகு தான் வருவார். செவ்வாய் ராகு சேர்ந்ததுன்னா பெரிய பிரச்சனைகள், ஊரே எரியும். அதனால தான் கூட புதன் இருக்கார். எதற்கு நான் எப்படின்னா சொல்கிறேன்னா, மாற்றங்கள் வரும்போது சில எதிர்பார்ப்புகள் சில விஷயங்கள் பிரச்சனைகள் உண்டாக்கி
அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணுன்றதுக்காக தான் பகவான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல நம்ம நாட்டை சுற்றி வேணால் பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கலாம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அருமையான காலம், பொன்னான காலம் என்று சொல்லி இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். இந்த விருச்சிக ராசி நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் மங்களன் பேர். நல்ல மங்களன் தானே சிறப்பாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் பூர்ணத்துவம் அடைஞ்சன்னு அர்த்தம். செவ்வாய் ஒரு பூர்ணத்துவம் அடைய விடாதபடி இருந்தானே அதெல்லாம் முடிச்சு அடித்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் விடாது கருப்பும்பாங்களே. அது மாதிரி செவ்வாய் ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சு தான் மறு வேலை பார்ப்பார். இல்லைன்னா நாங்கள் தொலை பண்ணி முடிச்சு எடுத்துருவார். அப்படி செவ்வாய் வீரியக்காரனாக இருக்குது. செவ்வாய் எப்போதுமே சனீஸ்வரன் சொல்லக்கூடிய வீரியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வரனோடு கூடியிருந்து தன்னை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு பலமுள்ள அவருக்கு அனுகூலமாக போகிறார். அவரையும் கைகோத்து உறவு கைகோத்துன்னு செயல்படுறாரு. அதனால் 2 பேர் செஞ்சு சமைக்கிறேன். சுகஸ்தானாதிபதி அவரே தான் சனீஸ்வரர். அங்கே சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த கும்பத்தில் யாரெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு இருக்கார், கூடயே புதனும் இருப்பார். புதன் யாருன்னா பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு லாபஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி. அதனால் இது எந்த பாதிப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்பு தான் கொடுத்துருக்கு. இந்த செவ்வாய் சுக்கிரன் சனி 3 பேரும் உட்கார்ந்துருப்பாங்க. யார் செவ்வாய் சுக்கராச்சாரியான்றது சப்தமாதிபதி. விருச்சிகத்துக்கு சம்மந்தப்பட்ட சுக்கராச்சாரியர் ரொம்ப வேண்டியவர். செவ்வாய் குரு ஆட்டம் சுக்கிரன் மேலே ரொம்ப ஈர்ப்பு. ஏன்னா செவ்வாய் சாப்பாடு பிரியன், சுகபோகத்துக்கு நாட்டம் உண்டவன். இதெல்லாம் வரும்போது தன்னை இப்போ தற்புகழ்ச்சிக்கு ஆளாகும். இதெல்லாம் செவ்வாயினுடைய சில குறைபாடுகள் தான். அது வெளியில் தெரிகிற அளவுக்கு செவ்வாய் பண்ணுவார். அது மற்றவங்களோட வீக் பாயிண்ட் ஆகி அதை வச்சு காரியத்தை முடிச்சிடுவாங்க. அதுதான் சுக்கராச்சாரியர் அளவுக்கு மீறி செவ்வாய் கொடுப்பார். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு இந்த மாதம் எந்த விதமான ஒரு பாதிப்பெல்லாம் இல்லாமல் சிக்னல்ஸ் கிளியராக இருக்கும். அந்த மாதிரி அமைப்பார். ஏன்னா 8ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கானே, 6ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கானே, 6ஆம் வீட்டில் ராகு மேஷம் உச்சத்து மேஷம் 6ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கானு. பூர்வ புண்ணியாவி அவர் வீட்டிலே போய் உட்காந்துட்டு மாத கட்டத்தில் போயிடுறாரு. பூர்வ புண்ணியத்தில் போய் சூரியன் உட்காந்துருக்காரு அப்படின்லாம் நிறைய எல்லாம் வரும். சூரியன் இப்படிலாம் கண்டு இருக்கலாம். அதாவது அந்த இந்த விருச்சிகத்துக்கு 10ஆம் வீட்டு அதிபாரி யாருன்னு பார்த்தானே சூரியன் தான். சூரியன் கர்மத்தை தான் கொடுப்பேன். சூரியன் கர்மங்களை தான் கொடுப்பான். திருப்பி தொடர்ந்து கர்ம பூமியில் பிறக்கிறதுக்கு சூரியன்ட்டு எல்லாமே வந்தாகணும். சூரியன் தான் பிரதானம். சூரியனை வச்சு தான் எல்லாமே நடக்கிறது. இல்லைன்னா ஒன்றுமே கால நேரம் வர்த்தமானங்கள், செயல்பாடுகள், பொழப்பு, அந்த விருத்திகள், ஆரோக்கியம், அனுசம், தெளிவான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அனுகூலமான வாழ்க்கை, லாபகரமான வாழ்க்கை, இதெல்லாம் சூரியன் வலு, புத்தி, சாவன் என்னென்ன உண்டு சூரியன் தான் எல்லாமே. அதெல்லாம் இந்த ராமாயணத்தில் போல சூரியனை முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சூரிய குலம் தான் ராமர். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது செவ்வாய்க்கு சூரியன் கர்மஸ்தானாவது இருந்தாலும் பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதம்னா அதிகமாக கொடுப்பார். புதனும் போயிடுவாருங்க. இப்போ சூரியன் புதன் பின்னாடி 1 by 1 இந்த புதனும் குருவும் கூடி இருந்த கூட பின்னாடி புதன் போய்டார். பின்னாடி சுக்கராச்சாரியாரும் செவ்வாயும் மாற்றி 1 by 1 பின் வருவார். சனீஸ்வரன் கூட செவ்வாயும் சுக்கரனை கூடின பிறகு பின்னாடி மெதுவாக சுக்கராச்சாரியர் போவார், செவ்வாய் போவார், அங்கே கும்பத்துக்கு போவார். விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்துல எல்லாம் கூடியிருப்பாங்க. சுகபோகங்களை அதிகம் பாராட்டி இருக்கும்போது உழைப்பு பாழாயிடும். சுகங்களையும் போகங்களையும் அனுபவிக்கும் போது அதிர்ஷ்டங்கள் தானாக விலகி போயிடும். ஏன்னா அந்த கால நேர வர்த்தனத்துக்கு எப்போதும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதை நம்ம இழந்துருவோம். அந்த இழப்புகளுக்கு இல்லாமல் இருக்கணும்னா லட்சியத்தில் இருக்கணும். அந்த லட்சியவாத செவ்வாய் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. செவ்வாயினுடைய வீரியத்தன்மை இந்த மாதம் நல்லாவே பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போவார். அந்த மாதிரி அமைப்பு தான் இங்கே இருக்கும். அந்த பவர் அவருக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுனால விருச்சிகத்துக்கு செயல்பாடு பார்க்கும்போது எல்லோரும் டீம் ஒர்க்காக அவரோட ஒத்துழைக்கிறாங்க. அதான் விருச்சிகம். ஏன்னா ராசியத்தில் ராகு உட்கார்ந்தாலே செவ்வாயினுடைய ஒரு போர்ட்ஃபோலியோ தான் கை கொண்டுடுவார். அவரை எடுக்கும்போது அதனால் செவ்வாய் துணிஞ்சு கூடயே செயல்படுறது. சுக்கரன் செவ்வாய் குரு அம்மா புதன் மேலே போய்டுறார். மேலே மீனத்துக்கு போய்டுறார். சூரியனோடு இருப்பார்.
எவ்வளோ அழகாக குரு ராகுனுடைய பார்வை நடக்கிறது. ஸோ 6ஆம் வீட்டில் வந்து இந்த ராகு தன்னை பார்க்கும்போது 12ஆம் வீட்டில் இருக்கிற கேது இப்படி இருக்கும்போது அதனுடைய அமைப்பில் இருக்கும்போது தன்னுடைய பார்வையை ராகு செலுத்தி எங்கே பார்க்குறார், கும்பத்தை பார்க்கும்போது அங்கே இருக்கிற குரு பின்னாடி வந்து செவ்வாய் வருவார், குரு சுக்கராச்சாரியர் புதன் போயிடுவார் மேலே. இதெல்லாம் இருக்குது. இந்த குருவை தன் வயப்படுத்தி அவர் புகழ்ந்து பாராட்டி இதெல்லாம் செவ்வாய்க்கு தெரியும் எப்படிலாம் பண்ணுறாங்க. அந்த அவருக்கு அந்த ஒரு டெக்னிக் செவ்வாய்க்கு உண்டு. ஒருத்தர்கிட்ட எப்படி புகழ் பாடலாம் கொள்ளலாம் அமைக்கணும் அம்சம்லாம் அதெல்லாமே தெரியும். அதனால் அப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்துக்கு குரு ஆளாவார். அதனால் செவ்வாயினுடைய ஒரு தொடர்புக்கு காரணமாக இருக்கிற அந்த ராகுவாக இருந்தாலும் சரி தான், சம்மந்தப்பட்ட இருந்தாலும் சரி தான், எல்லா விதமான அம்சத்தில் செவ்வாய்க்கு கிடைக்கிறது. இதை மாதிரி டீம் ஒர்க்காக பண்ணும்போது செவ்வாய் அருமையாக பண்ணுறது பாருங்கள். அதனால் இந்த ஒரு ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு இந்த மாதம் இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும், வீரியமுள்ளதாக இருக்கும், செயல்பாடுக்கு சரியாக இருக்கும். எல்லாம் கால அளந்து அந்த அளவுக்கு தான் ஃபீட்பேக் கொடுத்துருக்கு இந்த மாதம். லாபஸ்தானாக சொல்லக்கூடிய புதனானவர் முதலேயே மீனத்துக்கு போய் சூரியனை கூடிடுவார். அதனால் அதுக்கு பிறகு அது யோகங்கள் தொடர்ந்து வரும்போது அது புத்தி விசாலமாக இருக்கும்போது பின்னாடி குரு மாத கடைசியில் தான் போவார். அதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரிய போவார், அப்போ செவ்வாய் போவார். இப்படிலாம் இருக்குது. ஒரு எல்லா விதமான அமைப்பில் கொடுத்துக்கும்போது எதுவும் குறையில்லாமல் அமைப்பில் 1 by 1 நடக்கிறதுனால அதுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி வச்சு அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க. குடும்பத்தில் பாதிப்புகள் இது வரைக்கும் தான் அதெல்லாம் விட்டு போய் மறுபடியும் உறவுகள் கைகூடும். எப்போவோ தாத்தாங்காலத்து மூட்டாங்காலத்தில் பகைப்பட்டு எல்லாம் பாழாக மீண்டும் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் கண்டு சேரும். அது எப்படா வரும் உங்களுக்கே தெரியாது, திருப்பி உங்களுக்கு வந்து சேரும். அந்த அளவுக்கு அது மாதிரிலாம் அமைப்பு கொடுத்துருக்கான். நிலம் புலம் வாகனங்கள் வசதிகள்லாம் மீண்டும் உங்களுக்கு பாழானதெல்லாம் மறுபடியும் கைகூடி வந்து சேர்ந்துலாம் கிடைக்கும். சொத்துக்களுக்கு வரும், கைமாறும், உங்கள் கைக்கு வந்துடும். அதனால் எல்லா விதத்துலையும் கோர்ட்டு விவகாரங்கள்லாம் தானாக வெளியில் காணாமல் போயிடும், சமரசமத்தில் வந்துடும். அதனால் இதெல்லாம் இருக்குது. தன் அமைப்பில் இருக்கும்போது அந்த வாகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்களுடைய சாந்தமான சொரூபம் நீங்கள் அறிவீங்க. செவ்வாய் யூஸ்வலாக சாந்தமாக இருக்கிறது ரொம்ப அதுவே ஆவேசமாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த மாதம் அந்த சந்தோஷம் மிக வந்துச்சுன்னா செவ்வாயினுடைய இது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் அனுபவிக்கிறோம். அதுதான் மனுஷன் வாழ்க்கையில் பிறந்திருக்கு. அனுகூலமாக இருக்கும், பிறருக்கு பாதிப்பில்லாமல் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த மாதம் செவ்வாய் இருக்குது. அந்த விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வந்தாலுமே திடீர்னு உடனடியாக அதிக பாதிப்பு உடனே கொடுத்துருவான். அது வழக்கம். அது ஏன்னா யாரால் சந்தோஷப்படக்கூடியவங்களோ ஆக்கினவங்களோ இருந்தாங்களோ அந்த சந்தோஷப்படுறவங்களே பின்னாடி அவங்கள வருத்தப்பட செஞ்சு செவ்வாயை வருத்தப்பட வச்சுட்டு போடுவாங்க. இதுதான் செவ்வாயினுடைய சாபக்கேடு. இதெல்லாம் ஏன்னு கேட்கறதுக்கு எனக்கு தெரியாது. அந்த பாதிப்புகள் அளவு மீறி செவ்வாய் எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால அதே சந்தோஷத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அதிகமே அதனுடைய பாதிப்புகள் இயற்கை தான் வரும். அதனால் அது கொஞ்சம் செவ்வாய் தான் உணர்ந்து செயல்படுவார். இந்த மாதம் அவரே செயல்பட வச்சுருவாங்க. சொத்து பத்தெல்லாம் வந்துடும். நஷ்டம் தானம் இல்லை கோபம் இதெல்லாம் போய் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி. ஏன்னா எல்லாம் அனுகூலமாக போய் இது கோவப்படணும். பழி வாங்குகிற எண்ணம் இந்த மாதம் வரவே வராது. பொறுமுறை மாதம் இந்த மாதம் இருக்காது. அத்தனையும் கூடி எல்லாமே அமைப்பு வருது. குழந்தைகள்லாம் எதுலையுமே நம்ம பொறுத்த பின்தங்கினது இல்லை. முயற்சி திருவணியாக்கும்பாங்க. எல்லாத்திற்குலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க, நல்லா வளருவாங்க. ஆரோக்கியம் நன்னாவே இருக்கும். தேவையில்லாத ஒரு விபத்துக்களோ இல்லை குறப்பிரசவமோ நிறப்பிரசவமோ இல்லாதது பாதிப்போ விட்டுட்டு போகிறதோ விரிஞ்சி போகிறதோ கூடி வர்றதோ இதெல்லாம் நான் மறுபடியும் வர சண்டை முடியாதுன்னு சொல்கிறதோ இதெல்லாம் வந்து சழக்கு இதெல்லாம் வந்து ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணி நிறைவேறிடும், கிளியர் ஆகிடும். அப்புறம் மீண்டும் அந்த 2 பேர் நேச நாள் கை கொடுக்குற மாதிரி போய் கொடுத்துப்பாங்க. எல்லோரும் கை கொடுத்துப்பாங்க. அதனால் திருப்பி வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் உறவு நல்லா இருந்ததுனா பண்டிகைகள் இந்த வரக்கூடிய வீட்டில் வரக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் நிறைய வரும் இல்லையா, அதெல்லாம் எல்லாத்தையும் கூடி வாழ்ந்து அனுபவிப்பாங்க. ஏனோதோனோ இருந்ததெல்லாம் குடும்பம்லாம் மறுபடியும் அதெல்லாம் குறையும் மறந்து நிறைய குற்றம் மறந்து கூடி சந்தோஷம் வாழ்வாங்க. பழைய வாசனைகள் நடக்கிறதுனால மறுபடியும் இந்த பழைய கனவுகள் போவாங்க. அந்த மாதிரி உறவுகள் பழைய நினைவுகள் திருப்பி சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுவாங்க. பிரிஞ்ச உறவுகள்லாம் மீண்டும் சேரும். ரொம்ப நாளாக பிரிஞ்சு போன ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மறுபடியும் மனம் மாறி சேரலாம். திருப்பி இன்னொரு யாரை கல்யாணம் பண்ணால் இப்படி தான் இருப்போம், இவரோட இருந்துடலான்னு மனம் மாறிடுவாங்க. இப்படிலாம் நடக்கக்கூடிய அதிசயங்கள்லாம் இந்த மாதிரி நடக்கும். அந்த முழுத்தத்தை இவரை விட்டுறதுனால ஒருத்தருக்குள்ள அந்த பிரச்சனைகள் நீங்கி சுகமாக போயிடும். அதனால் இந்த விவாகரத்துக்கள் அதிகம் இடம்பெறாத ஒரு காலமாக இருக்கும்.
மீண்டும் எத்தனை வருஷமாலும் தவமிருந்து திருமணம் பண்ணிக்கிற மாதிரி அந்த உறவுகள் இனிச்சிருக்கனால அந்த அந்த பாக்கியத்தை பெற்றவனாங்க. ஏன்னா செவ்வாயினுடைய பாக்கியாதிபதியே சந்திரன் தான். சந்திரன் எப்படி இருந்தாலுமே மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருப்பான். அறிவு சாரம் செயல்படுவார். அந்த அறிவு சாரம் சந்திரனும் செவ்வாய் ரொம்ப அருமையான ஹேண்ட் இன் க்ளோஸ் தான் இன்றைக்குமே. அதனால் அந்த அறிவுக்கு விசாலமான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால யோசித்து முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லாத செவ்வாய் உடனடியாக செய்யக்கூடிய ஸ்பாட்லேயே ஆக்ஷன் எடுக்கக்கூடிய செவ்வாய் தன்னை குற்றம் குணங்கள்லாம் மறந்து போய் ஆனந்தமாக இருந்து எந்த பிரச்சனைக்கு ஆளாகாத அமைப்பு சந்திரன் கொடுத்துட்றாரு இந்த மாதம். அதனால் சந்திரன் பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு குறையும் இல்லை, எதுக்கும் ஒரு பாதிப்பு இல்லாதபடி தான் இருக்குது. 6ஆம் வீட்டு ராகுன்னா நல்லது தான் செய்வார், கெடுதல் பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஸ்தானத்தை பார்க்காதீங்க. நிற்கிற அந்த நட்சத்திரமே சூரியன் நட்சத்திரம் நிற்கிறார், அப்புறம் சந்திர நட்சத்திரத்தில் போவார். சூரியன் அப்புறம் சுக்கராச்சாரியர், அப்புறம் வந்து கேது நட்சத்திரத்தில் போவார். இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? சூரியனு முக்கியம், சுக்கிரனும் முக்கியம். சூரியன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிபதி, கவலை இல்லை. இந்த சம்மந்தப்பட்டது வரும்போது 9 இந்த 3 விச்சயத்து 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, இப்படி வரிசையாக வருது. இந்த இடத்துல வரிசையாக தொடர்பு கொள்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முயற்சி திருவினையாக்கம், அதுவும் உடனே அப்படி கீழே வருதில்லை. இந்த உழைப்புகளுக்கு பலன் கொடுக்க காலம் எதுவுமே ஒரு காலகட்டத்தில் வந்தால் தான் நல்லது மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்தது காலம். இப்போ ஒரு வழியாக முடிஞ்சு சிறப்பாக நீ செயலாற்றி சாதிச்சிருவீங்க. ரொம்ப நாள் இழுப்பழிச்சதில் அழகாக முடிச்சிருவீங்க. இந்த மாதிரி அமைப்பில் செவ்வாய் தன்னிறைவு அடையிற காலம்ன்றது அவ்வளோ சுலபமாக தன்னிறைவு செவ்வாய் அடைய முடியாது. அந்த அடையக்கூடிய காலம் அமைஞ்சிருக்கனால எல்லாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. அந்த திருப்திப்படுத்தி சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு காலம் என்னென்னா பகைவனும் பகை மறந்து உறவு கொண்டாட காலமாக இருக்கிறதுனால செவ்வாய் அந்த அளவுக்கு இந்த மாதத்தில் உயர்வுகளை பெறுவார். குடும்ப விருத்தி இருக்கும், உறவுகள் மலிக்கும், திருமணம் ஆகவே பாக்கியமேல் சொல்கிறீங்க ஆக மாட்டி நன்னாவே திருமணம் ஆகும். அதே மாதிரி விட்டு கொடுத்தக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் நிறைய வந்ததுனால எல்லாத்துலேயுமே ஷைன் பண்ணுவார் அவர். அதனால் இந்த பொறுத்த வரைக்கும் ஜீவன வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை அடுத்தடுத்து நிறைய போயினே இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்குது. திருப்தி தான் கீழ் போகிற நிலைவலி, அந்த கேப்பே இடைவெளியே இல்லை. ஜீவனம் தொடர்ந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் அமைப்புகள் தகுந்த மாதிரி மாறிண்டே இருக்கலாம், கொள்ளலாம். செவ்வாய் அவ்வளோ சுலபமாக மாற மாட்டார். அது போதும், அதுலேயே. அதனால் எதுவும் நம்ம ஒரு பின்தங்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி போகலாம், பாழாயிடுமா, இப்படி ஆகிடுமா நினைக்காதபடி உங்களுக்கு கையில் காசை கொடுத்துட்டு ஜீவனத்தை கொடுக்குற அளவுக்கு தான் வரும். உடனே கொடுத்துட்டு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அமைப்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதம் அமைப்பில். எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு கொடுத்து, மதிப்பு கொடுத்து, உயர்வு கொடுத்து, ஊக்கப்படுத்துக்க வச்சு ஒரு தயவில் தான் வாழணும்னு சொல்கிற அளவுக்கு தான் அவர் அமைப்பு கொடுத்துருக்காங்க செவ்வாய்க்கு. அப்பேற்பட்ட நிலைமை செவ்வாய்க்கு இருக்கிற காரணம்னா இந்த பகவான் தான் கேட்கணும். இந்த மாதம் குருவும் சந்தோஷப்பட்டு அதிசாரத்தில் போய் அருமையாக செஞ்சு முடிக்க போகிறார் காரியத்தில், அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதனால் இத்தனை ஒரு அமைப்பில் இருக்கும்போது மறைமுகம் அதிகாரிகள் அதே செவ்வாய் தம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி தான். அதனால் எப்படிப்பட்ட நிலையில் சுக்கராச்சாரி 7ஆம் வீட்டு அதிபதி மாத்திரம் இல்லை, அயனசயன பகவான் இப்படி மறைமுக தொடர்புகள் நிறைய கொடுத்து அந்த செயல்படுத்துறதுக்கு உண்டான வகையில் 2 பக்கம் முன்னையும் பின்னையும் எதுவும் பிரச்சனை இல்லை செயல்படுத்தி அமைப்பை தோற்றுவிச்சதுனால இந்த மாதம் எல்லாத்துலேயுமே அயர்வடையாமல் உயர்வுக்கு செல்வீங்க சொல்லி வாழ்த்தி எதிர்பார்க்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.